மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீட் எக்ஸாமினேஷனாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் 11th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. ஸோ அதில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீஸ் டூ ஏரியா ஒன்லி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு இதில் என்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நாட்டம், அப்புறம் எலக்ட்ரான் கவர்தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னா என்ன? இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு அயனைசேஷன் எனர்ஜி. அங்கே என்ன பண்ணோம்னா எனர்ஜியை சப்ளை பண்ணி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம். இங்கே என்னென்னா எலக்ட்ரானை ஆட் பண்ணுவோம், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ். அங்கே கேட்டயான் ஃபார்ம் ஆகும் அயனியாக்க மாட்டரில், இங்கே ஆனையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். இங்கே அங்கே நம்ம சொல்லியிருப்போம் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது ஒரு கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கணும் அப்படின்னு. இங்கேயும் அதே போல் தான் கேஷியஸ் நியூட்ரல் ஆட்டம் எடுத்து அதில் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெஃபினிஷன். இயல்பு ஆற்றல் நிலைகள், அதாவது நார்மல் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், தனித்த நடுநிலை தன்மையுடைய நியூட்ரல் ஆட்டம். அப்படி இங்கிலீஷ்லையும் பார்த்துட்டே வந்துடலாம். ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட். வாயுநிலை அணு, கேசியஸ் ஸ்டேட். இணைதிர எலக்ட்ரான் கோட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் பொழுது எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த வேலன்ஸ் ஷெல், அதன் எதிர் அயனியை உருவாக்கும், ஃபார்ம்ஸ் அன் ஆனையான். வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் எனப்படும். இதன் அழகு அங்கே சொன்னது போலவே தான் அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்னெல்லாம் சொன்னமோ அதனோட அழகு அப்படியே இதுக்கும் பொருந்தும். EV by atom அல்லது கிலோ கலோரிஸ் பர் மோல் ஆல் கிலோ ஜூல் பர் மோல் சேம். 2, எலக்ட்ரான் நாட்டத்தை நேரடி முறையில் கணக்கிட முடியாது, நேரடியாக கணக்கிட முடியாது. அப்போ எப்படி கணக்கிடலாம்? பை யூசிங் பார்ன்-ஹேபர் சைக்கிள். ஸோ அப்படின்னு அதில் ஒரு ஸ்டெப்ஸ், பல ஸ்டெப்ஸ் வரும், ஒரு 5 ஸ்டெப்பு. ஸோ அஞ்சு ஸ்டெப்பில் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் திஸ் பார்ன்-ஹேபர் சைக்கிள் சுற்றில் மறைமுகமாக இதை கணக்கிடலாம். EA cannot be determined by directly, but however it can be obtained indirectly by using Born-Haber cycle. Yes. எலக்ட்ரான் நாட்டத்தை பாதிக்கும் காரணிகள் எதெல்லாம்? Factors affecting electron affinity. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபார் சால்விங் ப்ராப்ளம். எலக்ட்ரான் நாட்டமும் உருவளவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். அதாவது உருவளவு சிறியதாக இருந்தால் எலக்ட்ரான் நாட்டம் அதிகமாக இருக்கும், உருவளவு பெரியதாக இருந்தால் எலக்ட்ரான் நாட்டம் குறைவாக இருக்கும். அடுத்தது 2வது பாயிண்ட், எலக்ட்ரான் அஃபினிட்டி EA இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நிலையான எலக்ட்ரான் அமைப்பு, ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ நோபல் கேஸ் இருக்குது, அப்புறமா 2A குரூப் இருக்குது. ஸோ இது போல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் நீங்கள் சப்ளை பண்ணால் தே வில் நாட் டேக் எலக்ட்ரான். ஸோ அதெல்லாம் ஏற்கனவே ஸ்டேபிளாக இருக்குது, அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எலக்ட்ரான் ஆட்டம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நிகர உட்கரு மின்சுமை, இங்கிலீஷில் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அடுத்தது எலக்ட்ரான் ஆட்டம் EA இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திரைமறைவு விளைவு, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். அடுத்து மந்தவாயு NS2 NP6 மற்றும் மெக்னீஷியம் பெரிலியம் NS2 எலக்ட்ரான் ஆட்டம் 0. இதுக்கெல்லாம் 0 அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பர்டிகுலராக நோபல் கேஸ் 0ன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மெக்னீஷியம் பெரிலியம் NS2 அதுக்கும் என்ன தான் 0. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் நோபல் கேஸஸ் NS2 NP6 அண்ட் Mg பெரிலியம் 0. பாதி நிரம்பி ஆர்பிட்டாலில் 5A தொகுதி எலக்ட்ரான் நாட்டம் மிகவும் குறைவு, ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டால்ஸ் 5A குரூப் லோ. தெரிஞ்சிருக்கணும். 6, வரிசையில் எலக்ட்ரான் ஆட்டம் அதிகரிக்கிறது. எஸ், இன் எ பீரியட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்கீசஸ், நோபல் கேஸு 0வாக போயிடும். ஸோ அப்போ நோபல் கேஸ் 0 அதுதான் லோவஸ்ட்டு. அப்போ 7A குரூப்பு ஹையஸ்ட்டு, அதுக்கப்புறம் 6A குரூப்பு கொஞ்சம் கம்மி. இப்படியே நம்ம பார்க்கலாம். 7A குரூப் ஹாலோஜன் கிரேட்டர் தேன், 6A குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலி கிரேட்டர் தேன், 4A குரூப் கார்பன் ஃபேமிலி கிரேட்டர் தேன், 5A குரூப் நைட்ரஜன் ஃபேமிலி கிரேட்டர் தேன், மெட்டல்ஸ் ஆஃப் குரூப் 1A அண்ட் 3A தேன் 2A, அப்புறம் தான் நோபல் கேஸ். அப்போ 2A குரூப்பும் நோபல் கேஸும் நியர்லி 0ன்னு சொல்லிடலாம். அதனால் 6th பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஆர்டரை மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இட் பிகம் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Electron affinity second period
this is the order B less than N less than Li less than B less than C less than O less than F. Electron affinity third period, magnesium less than Na less than Al less than P less than Si less than S less than Cl. 8 தொகுதியில் எலக்ட்ரான் ஆட்டம் குறைகிறது. in group electron affinity decreases. exception F இதெல்லாம் இந்த எக்ஸெப்ஷன்லாம் இம்பார்ட்டன்ட். F greater than Cl, C less than Si, N less than P, O less than S. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது ஃப்ளூரின் தான் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் குளோரின் தான் ஹையஸ்ட். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 7A குரூப் ஆர்டர். 7A குரூப்பில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? F, Cl, Br, I. அப்போ குரூப்பில் டாப் டு பாட்டம் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். அப்போ F தான் அதிகமாக இருக்கணும், ஆனால் குளோரின் ஹையஸ்ட். ஸோ அதனால் இந்த ஆர்டரை நல்லா தெரிஞ்சிருக்கணும். Cl greater than F greater than Br greater than I அப்படின்னு போட தரணும். ஸோ ஆர்டர் இஸ் நாட் F greater than Cl greater than Br greater than I. Cl is very very greater. இதுக்கு சின்ன சைஸாக இருக்கிறது ஃபேவரபிள் தான், ஆனால் சின்ன சைஸே இதுக்கு ஒத்து வரல, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் ஷோஸ். ஸோ அதனால் Cl greater than F greater than Br greater than I. Point 10. தனிமத்தின் ஆக்சிஜனேற்ற திறன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் ஆட்டம். எதுக்கு எலக்ட்ரானை வாங்கிக் கொள்ளும் திறன் இருக்கிறதோ ஸோ அதுக்கு ஆக்சிஜனேற்ற பண்பு அதிகமாக உள்ளது. ஆக்சிடைசிங் பவர் ஆஃப் அன் எலிமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு EA. அலோகங்களின் வினைபடு திறன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் ஆட்டம். எப்படி மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாமோ அதே போல் நான் மெட்டல் எலக்ட்ரானை ஈஸியாக எடுத்துக்கும். அப்படி ஆப்போசிட் ப்ராசஸ். ரியாக்டிவிட்டி ஆஃப் நான் மெட்டல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அப்போ நான் மெட்டல் எலக்ட்ரானை எளிதாக ஏற்கும் தன்மை உடையது. அடுத்தது எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இன்னொன்றையும் பார்த்தது எலக்ட்ரான் அஃபினிட்டி, இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னா என்ன? சகப்பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி தாம்பக்கம் இழுக்கிறது, தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர் தன்மை எனப்படும். சரி, the relative tendency of an element present in the covalently bonded molecule attract the shared pair of electron towards itself, its side அல்லது itself. ஒரு உதாரணம் பார்ப்போம். H2ன்னு எடுத்துக்குவோம். H2 அப்படின்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. This is having one electron, this is having one electron. They are mutually sharing and forms a helium configuration. This become 2 and this become 2, like this it is forming, and both the hydrogen atoms which are sharing their each electron, it is exactly middle of both the hydrogen atom. ரெண்டுக்கும் நடுவில் அப்படி அழகாக இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன பவரோ அதே பவர் தான் இந்த ஹைட்ரஜனுக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானை இதுவும் இழுக்கிறது எவ்வளோ பவர் இருக்கோ அதே போலவே இதே பவரில் இந்த பக்கம் ஹைட்ரஜனும் இழுக்கும். அப்போ அந்த ஹைட்ரஜன் அந்த ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது HCl அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வைப்போம். குளோரினில் ஏற்கனவே வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, ஹைட்ரஜனில் 1. இப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த குளோரின் இப்போ ரெண்டும் இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்து ஹீலியம் ஆயிடுது, இது ஒரு எலக்ட்ரான் அதுக்கு கொடுத்து அது ஆக்டெட் ஆயிடுது, ஆர்கன் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, தீஸ் 2 எலக்ட்ரான், திஸ் அண்ட் திஸ், அது என்ன ஆகும் அப்படின்னம்னா குளோரினுக்கு பக்கத்தில் இழுத்துரும். குளோரின் இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் குளோரின் தாம்பக்கம் இழுத்துக்கிறது. அதுதான் நம்ம சொல்ல வரோம், அட்ராக்ட் த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப், தான் சைடு. கவரும் பண்பு, தன்னை நோக்கி கவரும் பண்பு, அதுதான் எலக்ட்ரான் கவர் தன்மை. இதுதான் எலக்ட்ரான் கவர் தன்மை ஒரு அளவிடத்தக்க பண்பு அல்ல, இட்ஸ் எ கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் நாட் எ மெஷரபிள் ப்ராப்பர்ட்டி, இஸ் எ கம்பேரபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ பாலிங் வாய்ப்பாடு பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், we can calculate electron negativity. chi A minus chi B, அதாவது ஒரு எலிமெண்ட்டோட ஏ எலிமெண்ட்டுங்கிறது அதனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, பிங்கிற எலிமெண்ட்டோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.192 root of EAB, that means energy needed to break a bond, minus that means AB மாலிகுலோட எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி. இது வந்து AA மாலிகுல், அதாவது H2 அப்படின்றதுன்னா அந்த H2 அதனோட எனர்ஜி நீடட் டு பிரேக் ஏ பாண்ட்.
இங்கே Cl2 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த எனர்ஜியை பிரேக் பண்ணுறதுக்கு பாண்ட் இட்ஸ் 1/2 இல்லாட்டி இட்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ரைட். அதே போல் எப்படி வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு ஃபேக்டர்ஸ் சொன்னோமோ அதே போல் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதுக்கும் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள். எலக்ட்ரான் கவர்திறன் directly proportional to ZEF. So En directly proportional to Z effective. எலக்ட்ரான் கவர்திறன் inversely proportional to size உருவளவு. electronegativity inversely proportional to size. எலக்ட்ரான் கவர்திறன் directly proportional to அயனியாக்கம் ஆற்றல். electronegativity directly proportional to ionization energy. எலக்ட்ரான் கவர்திறன் directly proportional to electron atom. En directly proportional to Ea. எலக்ட்ரான் கவர்திறன் directly proportional to percentage of S. En directly proportional to percentage of S. அதனால் percentage of S. For an example, let us take the hybridization. உங்களுக்குலாம் தெரியும். sp hybridization, sp2 hybridization, sp3 hybridization இப்படியெல்லாம். இப்போ இதில் percentage of S கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஒரு 1 இது ஒரு 1 இருக்குது. அப்போ percentageங்கிறது Sக்கு 1/2, Pக்கு 1/2 தான். சரி, S எவ்வளோ அப்போ 50% சொல்லலாம் பர்சன்டேஜில் போட்டால் அதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு வாட்டி, இங்கே பி 2 வாட்டி இருக்குது. அப்போ இங்கே எஸ்ஸுக்கு வந்து 1/3 பர்சன்டேஜ் இன்ட்டு 100 போட்டு சிம்ப்ளை பண்ணோம். இட் இஸ் 33. இங்கே எஸ் ஒரு வாட்டி இருக்குது, இங்கே பி 3 வாட்டி இருக்குது. எஸ்ஸோட ஹைப்ரிட் இது பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 1/4 இன்ட்டு 100 25. ஸோ 25%. இப்போ பர்சன்டேஜ் எஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ஆட்டம் கவர்திறன் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எங்கே இருக்கும், ஒரு அல்கைனில் இருக்கும். இது எங்கே இருக்கும், அல்கீனில் இருக்கும். இது எங்கே இருக்கும், அல்கேனில் இருக்கும். ஸோ அது போல் கம்பேர் பண்ணலாம். வரிசையில் எலக்ட்ரான் கவர்திறன் அதிகரிக்கிறது. எஸ், நம்ம ஏற்கனவே சொன்னோம். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இது எல்லாமே பீரியடில் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். மூணுமே இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீசஸ் பாருங்கள். 1A less than 2A greater than 3A less than 4A less than 5A greater than 6A less than 7A then noble gas 0. அது 0 போச்சு. அப்போ LI less than BE less than B less than C less than N less than F. இது செகண்ட் பீரியடில். இது தேர்ட் பீரியடில். NA MG AL SI P S CL. சார் ஹையஸ்ட் எலக்ட்ரா நெகட்டிவிட்டி எதுக்கு அப்படின்னா ஃப்ளூரின். அதுக்கு எவ்வளோ 4. நோபல் கேஸுக்கு 0. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இந்த 118 எலிமெண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே ரேஞ்சே 0 to 4 தான் இதுக்குள்ளாரியே. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ் ஆர் வெரி வெரி க்ளோஸராக இருக்கும். 2.8ன்னு சில இருக்கும், இன்னொன்றுக்கு 2.7 இருக்கும், இன்னொன்றுக்கு 3.1 இருக்கும். இப்படி வெரி வெரி க்ளோஸராக இருக்கும். சார் சில ஃபெமிலியர் எலிமெண்ட்ஸுக்கு லெட் அஸ் நோ த ஹைப்ரிட் இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். அதே போல் தொகுதியில் எலக்ட்ரான் கவர்திறன் குறைகிறது. சிமிலர் லைக் எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அடுத்த பாயிண்ட் எலிமெண்ட் 4 ஃப்ளூரின் இஸ் த ஹையஸ்ட். அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரஜன், குளோரின். இது ரெண்டுமே சேம் வேல்யூ. ஹைட்ரஜன் 2.5, சீசியம் 0.7. இப்போ ஃப்ளூரின் தான் ஹையஸ்ட். இந்த 3 இதுவும் தனியாக நம்ம படிச்சிருப்போம், கெமிக்கல் பாண்டிங்லாம் வரும். இந்த 3 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபான் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபான் எலிமெண்ட்ஸ் இந்த 3 மட்டும்தான் என்ன பண்ணோம்னா ஹைட்ரஜன் பாண்டை தரும், ஹைட்ரஜன் பிணைப்பு. ஏன் அப்படின்னம்னா இதுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், EN மோர். ஹைட்ரஜன் பாண்டு வரணும்னா தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மோராக இருக்கணும், அப்புறம் ஸ்மால் சைஸாக இருக்கணும், சைஸு ஸ்மால். இப்போ உடனே கேட்பேன், சார் இதுக்கும் 3 தான் இதுக்கும் 3 தான், ஏன் குளோரின் வில் நாட் ஷோ ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு கேட்டால் அப்படின்னம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மோர் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. ஆனால் ரெண்டாவது பாயிண்ட் எதுக்கு பாரு, இது சைஸ் ஸ்மால் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணல, சைஸ் மோர் பிக் சைஸ். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அதனால் குளோரின் வில் நாட் ஷோ ஹைட்ரஜன் பாண்ட். H 2.5, CS 0.7. ஸோ வேல்யூஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த எலக்ட்ரான் கவர்திறனோட பயன்கள் என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன, ஒரு சேர்மத்தில் உள்ள 2 தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்தன்மை வித்தியாசத்தை அறியலாம். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 bonded atom can be calculated.
சேர்மத்தின் முனைவுத்தன்மை அறிய டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டைபோல் மொமெண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ட்ரன்ஸில் கேட்கலாம் பெர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் ஒரு HCl காம்பவுண்டுக்கு கண்டுபிடி, ஒரு NaFக்கு கண்டுபிடி அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னம்னா அதனோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இப்போ 2 எலிமெண்ட் இருக்குது HF அப்படின்னு இருக்குது அப்படின்னம்னா ஹையர் வேல்யூ ஃப்ளூரின், அதுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகம், ஹைட்ரஜனுக்கு கம்மி. ஸோ அப்போ அந்த 2 வேல்யூம் போட்டு இங்கேயும் அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். அப்போ 16 × XA - XB Ka - Kb ப்ளஸ் 3.5 × Ka - Kb த ஹோல் ஸ்கொயர். இதனோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். அல்லது இன்னொரு ஃபார்முலா பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டர் = 1 - e⁻ (1/4) Ka - Kb த ஹோல் ஸ்கொயர் போடலாம். இன்னொரு ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் = μ கால்குலேட்டட் × 100 டிவைடட் பை μ பியூர் அயனிக் காம்பவுண்ட் போடலாம். சரி, இருக்கிற காம்பவுண்ட்லேயே எதுக்கு சார் வந்து அயனிக் பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா CSF. ஏன்? ஃப்ளூரினுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ, எவ்வளோ 4, சீசியத்துக்கு 0.7. பட் நோபல் கேஸ்லாம் 0, அதனால் அது காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது, அதனால் அதை விட்டுடலாம். அப்போ 4 - 0.7 நத்திங் பட் 3.3. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ரெண்டையும் இப்போ இந்த CSF கூட கால்குலேட் பண்ணலாம். 16 × this value I have calculated now 3.33. இங்கே 3.5 × 3.33 the whole square. ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கூட வச்சுக்கலாம். 3 9. ஸோ 9 ஒரு 4 49 36. ஸோ இங்கே ஒரு 3 கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு 16 × 3 48 கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 போல் வரும். ஸோ அந்த காம்பவுண்டுக்கு அப்போ கிட்டத்தட்ட 91% அயனிக். நோ காம்பவுண்ட் இஸ் 100% அயனிக். எந்த காம்பவுண்டுக்குமே 100% அயனிக் கிடையாது, மேக்ஸிமமே 91% தான். அப்போ ரிமைனிங் மீது என்ன, ஒரு 9% அதில் கோவலண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் சே ஹவு மச் percentage ஆஃப் அயனிக் கேரக்டர் அண்ட் ஹவு மச் percentage ஆஃப் கோவலண்ட் கேரக்டர், சகப்பிணைப்புத்தன்மை எவ்வளவு உள்ளது, அயனி பிணைப்புத்தன்மை எவ்வளவு உள்ளது என்பதை கண்டறிவதற்கான ஃபார்முலா தான் இது. Okay, now let us go to the problems which is asked in the previous year questions. Ames 1994 first question. கீழ்க்கண்ட தனிமங்களில் எது அதிக எலக்ட்ரான் ஆட்டம்? எலிமெண்ட்கள் ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு அப்படின்னு பார்க்கணும். குளோரின், பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஃப்ளோரின், குளோரின், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஃப்ளோரின். எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் நாட்டம் ஜென்ரலாக பீரியடில் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ எலிமெண்ட்ஸ் விச் ஆர் present in the P block that is the highest. அதில் நோபல் கேஸ் 0ன்னு சொல்லிட்டோம், அதனால் இட் வில் நாட் பி த ஆன்சர். அப்போ ஹேலஜன்ஸ் தான் பார்க்கணும். ஹேலஜனில் F, Cl, Br, I. ஸோ இதில் ஹையஸ்ட் குளோரின், எதிர்பார்த்தது ஃப்ளூரின், ஆனால் ஹையஸ்ட் இது தான், அதனால் குளோரின் இஸ் த ஆன்சர். குளோரின். Cl greater than, F greater than, N greater than P. 3s2 3p5, அது 2s2 2p3, 3s2 3p3, 2s2 2p5. ஸோ அதனால் குளோரின் இஸ் த ஹையஸ்ட். இருக்கிற எலிமெண்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு? குளோரின். அடுத்தது குளோரின் ஃப்ளூரினை விட அதிக எலக்ட்ரான் நாட்டம் உடையது. ட்ரூ. குளோரின் ஹேஸ் ஹையர் EA தேன் தட் ஆஃப் ஃப்ளூரின். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. ஃப்ளூரின் குளோரினை காட்டிலும் வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இதுவும் என்னது? ட்ரூ. ஃப்ளூரின் இஸ் a stronger oxidizing agent than குளோரின். ட்ரூ. ஆனால் இந்த எலக்ட்ரான் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறது ரீசனாக சொல்லலை. ஸோ அதனால் ANRR சரி, பட்டு ரீசன் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. ட்ரூ, போத் ஆர் ட்ரூ, பட் R is not the correct explanation of A அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி சரி, அதனால் செகண்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். கீழே கேட்கப்பட்டுள்ள எலக்ட்ரான் கவர் தன்மை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி of the given atomic species is what அப்படின்னு கேட்டிருக்கேன். Let us see. Oxygen, sulfur, fluorine, chlorine. Oxygen 2s2 2p4, sulfur 3s2 3p4, fluorine 2s2 2p5, chlorine 3s2 3p5. எல்லாமே partially filled இருக்கு. ரைட். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா while moving from left to right,
it is increases. ஸோ அதனால் ஓ இது வந்து செகண்ட் பீரியடில் வந்துடுது, இது ரெண்டும் தேர்ட் பீரியடில் வந்துடுது. அதனால் ஓ லெஸ் தேன் எஸ் லெஸ் தேன் எஃப் லெஸ் தேன் சிஎல். அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் அப்படி சொல்லலாம், ரிவர்ஸ்லையும் சொல்லலாம். Question number 5, AIPMT 2007 CBSE. எந்த அயனி வகை அதிக புரோட்டான் ஆட்டத்தை நிலைப்புத்தன்மை அடைவதற்கு பெறுகிறது? Which one of the following species greatest proton affinity? Form a stable compound NH2 minus F minus I minus HS minus. Explanation பார்த்துருவோம், அதுக்கப்புறம் let us come for. The strongest base will have the weakest conjugate acid. Base வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஆனால் காஞ்சுகேட் ஆசிட் எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும். இப்போ NH3 weak base gives strong base. NH2 minus weak acid gives strong base plus H plus. இப்போ பேசிக் ஆர்டர் அப்படி இருக்கும் பொழுது F minus is greater than I minus greater than HS minus greater than NH2 minus. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் NH2 minus. கூற்று 5th question எய்ம்ஸ் 2010. இதுவரை அறியப்பட்டுள்ள அனைத்து தனிமங்களை விட ஹீலியம் அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. எஸ், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஹீலியம் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அமங் த எலிமெண்ட்ஸ் நோன். ட்ரூ. அடுத்தது காரணம். ஹீலியம் மற்ற அனைத்து தனிமங்களை விட அதிக எலக்ட்ரான் நாட்டத்தை பெற்றுள்ளது. நோ, ஃபால்ஸ். ஏன்? ஹீலியம் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ அதனால் என்ன பண்ணாது? எலக்ட்ரானை ஏற்காது. ஹீலியம் ஹேஸ் ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஃபால்ஸ். ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் நோன். ஃபால்ஸ். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. எங்கே இருக்கு? தேர்ட் ஒன். assertion is true but the reason is false. Yes, third one. Question number 6, AIPMT 2011. Na plus இன் முதல் அயனியாக்கும் ஆற்றலின் மதிப்பு 5.17 eV எனில் சோடியம் அயனியின் எலக்ட்ரான் கவர் என்தால்பியின் மதிப்பு. சரி, நம்ம ஃபார்முலா அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். Na gives Na plus plus E minus. இது வந்து சோடியத்திலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸில் திஸ் மச் எனர்ஜி வி ஆர் சப்ளைங் 5.1 eV. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? சோடியம் அயனியின் எலக்ட்ரான் கவர் என்தால்பி மதிப்பு. அதாவது இந்த ப்ராசஸை ரிவர்ஸில் எழுதுகிறோம். அப்போ Na ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் கேவ்ஸ் Na. அப்போ இந்த ப்ராசஸை ரிவர்ஸில் எழுதும் பொழுது இந்த ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறது மைனஸ் வேல்யூவாக போகணும். அவ்வளோதான் இதில் கான்செப்ட். ஸோ அதனால் மைனஸ் 5.1 eV. மைனஸ் 5.1 eV எங்கே இருக்குது? செகண்ட். பின்வருவற்றில் எந்த வரிசை கொடுக்கப்பட்டுள்ள பண்பை பொறுத்து சரியான வரிசை அல்ல? சரியான வரிசை அல்ல. does not agree. கரெக்ட் சீக்வன்ஸில் எது வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். சைஸு AL3 ப்ளஸ் Mg2 ப்ளஸ் லெஸ் தேன் Na ப்ளஸ் லெஸ் தேன் F மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே 10 எலக்ட்ரான் உள்ளதா? 10 10 10 10. இதுதான் பெரிய சைஸு. அப்படியே ரிவர்ஸில் இருக்கணும். ஓகே, F மைனஸ் தட் இஸ் த பிக்கெஸ்ட். ஓகே, அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி 1. அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் B லெஸ் தேன் C லெஸ் தேன் N லெஸ் தேன் O. அது என்னது? ட்ரூ. தேர்ட், எலக்ட்ரான் நாட்டத்தின் ஏறு வரிசை I லெஸ் தேன் Br லெஸ் தேன் Cl லெஸ் தேன் F. கரெக்டு. அடுத்தது ரேடியஸ் லித்தியம் லெஸ் தேன் சோடியம் லெஸ் தேன் K லெஸ் தேன் உலோக ஆரத்தின் ஏறு வரிசை. டாப் டு பாட்டம் சைஸு இன்க்ரீசஸ். ஸோ இதுவும் ட்ரூ. ட்ரூ. ஸோ அப்போ எது ஃபால்ஸு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். ட்ரூ. ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ்.
Question number 8. எந்த தனிம இணைகள் அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாட்டை கொண்டுள்ளன? எலக்ட்ரான் கவர்தன்மை வேறுபாடு அதிக மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். LiBr இதுக்கு 1 இதுக்கு 2.8 சோடியத்துக்கு 0.94 சோடியத்துக்கு 0.9 புரோமினுக்கு 2.8 சோடியத்துக்கு 0.9 குளோரினுக்கு 3. ஸோ இப்படி வேல்யூ வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னம்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு பீரியடில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, குரூப்பில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டு இதையும் பார்க்கும்பொழுது இது கம்மியாக இருக்கும், இந்த ரெண்டை பார்க்கும்பொழுது இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 1.8, here is 3.1, here is 1.9, here is 2.1. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் வேர் NAவுக்கும் Fவுக்கும் நடுவில். ஸோ தட் இஸ் second one. Question number 9. AIPMT 1989. பாலியின் எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு தனிமங்களின் எப்பண்பை கண்டறிய பயன்படுகிறது. பாலிங்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ப்ரிடிக்டிங் மூலக்கூறின் முனைவுத்தன்மை, polarity of the molecules, EMF வரிசையின் இடம், பொசிஷன் in the EMF series, அணைவியன் கோஆர்டினேஷன் நம்பர்ஸ், இருமுனை திருப்புத்திறன் டைபோல் மொமெண்ட். ஸோ மூலக்கூறினுடைய முனைவுத்தன்மையை கண்டுபிடிக்கலாம், அதுதான் ஆன்சர். polarity மூலக்கூறுடைய முனைவுத்தன்மை, polarity of the molecules due to the difference in electronegativity values between the atoms. Question number 10. Ames 1995. கீழ்கண்ட எதற்கு எலக்ட்ரான் கவர்தன்மை அதிகம்? மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. மேக்ஸிமம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கிறதுலே எது அதிகம்? ஃப்ளூரின்னு சொல்லி கொடுத்துருக்கோம், F. ஸோ ஃப்ளூரின் இஸ் த ஆன்சர். கார்பன் 2.5, ஃப்ளூரின் 4, நைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3.5. ஸோ ஃப்ளூரின் இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. AIPMT 2000. கீழ்கண்ட கூட்டுகளில் தவறானது எது? ராங். பிணைப்பு ஆற்றல் F2 greater than Cl2. ஜஸ்டிஃபை பண்ணி பார்க்கும்போது அப்படி தெரியும். ஸோ இது வந்து பாண்ட் லென்த்து கம்மி, அதனால் எனர்ஜி அதிகம். இதுக்கு பாண்ட் லென்த்து அதிகமாக இருக்குது, பாண்ட் லென்த் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை நம்ம சொல்யூஷனில் பார்த்துடலாம். பட் இதுக்கு தான் அதிகம், இதுக்கு கம்மி, அதனால் இது ஃபால்ஸ். எலக்ட்ரான் நாட்டம் F greater than Cl. எஸ் ட்ரூ. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின் இஸ் கிரேட்டர் தேன் குளோரின். கரெக்ட். F ஆனது Cl விட அதிக ஆக்சிஜன் ஆட்டம் அடைகிறது. எஸ் கரெக்ட், ட்ரூ. ஈஸிலி டேக்ஸ் எலக்ட்ரான், ஃபார்ம்ஸ் F மைனஸ் ஈஸிலி. எலக்ட்ரான் கவர்தன்மை Cl greater than F. எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் குளோரின் இஸ் கிரேட்டர் than ஃப்ளூரின். இதுவும் என்னது? ட்ரூ. அப்போ ஃபால்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். அதனோட வேல்யூஸை கூட பார்த்துடலாம். ஸோ F2 பாண்ட் எனர்ஜி எவ்வளோ? 158.5. ஆனால் குளோரினுக்கு 242.6. அதனால் இது தப்பு. Cl2 இஸ் கிரேட்டர் தேன் F2ங்கிறது தான் சரியானது. ஆனால் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது ராங் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் இஸ் த ஆன்சர். அடுத்தது XHY. X மற்றும் Y இரண்டும் எலக்ட்ரான் கவர்தன்மை எனில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மின்னடர்த்தி X மீது அதிகரிக்கின்றது மற்றும் H மீது குறைகிறது. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் X வில் இன்க்ரீஸ் அண்ட் ஆன் H வில் டிக்ரீஸ். மின் அடர்த்தி இரண்டிலும் அதிகரிக்கின்றது. இன் போத் எலக்ட்ரான் டென்சிட்டி வில் இன்க்ரீஸ். மின் அடர்த்தி இரண்டிலும் குறைகிறது. இன் போத் எலக்ட்ரான் டென்சிட்டி வில் டிக்ரீஸ். மின் அடர்த்தி X மீது குறைகிறது மற்றும் H மீது அதிகரிக்கிறது. ஆன் X எலக்ட்ரான் டென்சிட்டி வில் டிக்ரீஸ் அண்ட் ஆன் H இன்க்ரீஸ். இது நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். XHY அது ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் H and Y இஸ் ப்ரெசன்ட். இங்கே வந்து H பாண்ட் இருக்குது. both X and Y are electronegative elements. ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன்னாலே என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம் ஹெல்டு இன் பிட்வீன் 2 electronegative elements. இந்த பக்கமும் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கணும், இந்த பக்கத்துலையும் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இருக்கணும். ஹைட்ரஜன் ரெண்டுக்கு நடுவில் அப்படி மாட்டியிருக்கணும். தட் புல் எலக்ட்ரான் டென்சிட்டி டுவர்ட்ஸ் தெம்செல்ஸ். எலக்ட்ரான் டென்சிட்டியை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு இது பண்ணும். அதனால் X is directly bonded, it pulls more electron density. ஸோ அப்போ கரெக்டானது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். மின்னடர்த்தி X மீது அதிகரிக்கின்றது மற்றும் H மீது குறைகிறது. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் X will increase and H will decrease. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13.
எய்ம்ஸ் 2002. HIயை காட்டிலும் HBr அதிக அமிலத்தன்மை உடையது. as while moving down the group நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா F Cl Br I. So if they form the hydrogen acids HF HCl HBr HI, ஸோ இது போல் ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னம்னா acidic கேரக்டரில் the HF is more acidicனு நினச்சோம். ஆனால் அது போல் அல்ல, ரிவர்ஸ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ HI is more acidic than HBr then HCl then HF அப்படி இருக்கும். ஸோ HIயை காட்டிலும் HBr அதிக அமிலத்தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறோம். that is false. it is false. false. அடுத்தது அயோடினை காட்டிலும் புரோமின் அதிக எலக்ட்ரான் கவர் தன்மை உடையது. புரோமின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் அயோடின். எஸ், டாப் டு பாட்டம் while மூவிங் F Cl Br I, டாப் டு பாட்டம் while மூவிங் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ டிக்ரீசஸ். அப்போ புரோமின் இஸ் மோர், இது கிடையாது. அப்போ மோர் ரிலேட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதனால் இது ட்ரூ, இது ட்ரூ. ஸோ மொதல் இது ஃபால்ஸு, அடுத்தது ட்ரூ. ஆனால் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா A இஸ் கரெக்டு, R இஸ் கரெக்டு, A இஸ் ராங். A இஸ் ஃபால்ஸ், A இஸ் ராங், R இஸ் கரெக்ட் அப்படின்னு எங்கே இருக்குது? ஃபோர்த் ஒன். R சரி, A தவறு, ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 14. N மற்றும் F எலக்ட்ரான் கவர்திறன் மதிப்பு வேறுபாடு N மற்றும் H மதிப்பை விட அதிகமாக இருக்கும். NH3 இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு 1.5D, NF3க்கு 0.2D. இருமுனை திருப்புத்திறன் மதிப்பை விட அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்ன? இதான் கொஷின். இங்கிலீஷில் the electronegative difference between N and F is greater than that of the bond between N and H, yet the dipole moment of NH3 is 1.5D compared to the NF3. ஆக்சுவலாக இதுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கணும், ஆனால் இதுக்கு அதிகமாக இருக்குது. why? that is the reason. படத்தை முதல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். after that let us come for the statements. நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஃப்ளோரின், இது ரெண்டும் சேர்ந்து NH3, இது ரெண்டும் சேர்ந்து NF3. இங்கே NH3ல all the hydrogen atoms are supporting and gives the electron towards the lone pair. எல்லாம் ஒரே பக்கத்தில் போகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா NF3ல லோன் பேர் ஒரு பக்கம் போகுது புல்டு இட்டு, ஆனால் F எல்லாமே அந்த லோன் பேரை எலக்ட்ரானை தாம்பக்கம் இழுக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ரெண்டு டைரக்ஷனில் இங்கே போகுது, இங்கே எல்லாம் ஒரே டைரக்ஷனில் போகுது, சேம் டைரக்ஷன். இதுதான் முக்கியம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த நைட்ரஜன் இஸ் இந்த சேம் டைரக்ஷன். ஃப்ளூரின் இஸ் மோர் En than N, pulls the shared pair of electrons of the NF bonds. So F is greater than N. இப்போ என்ன பண்ணுவோம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். NH3 மற்றும் NF3 அணு இருமுனை திருப்புத்திறன் பிணைப்பு திருப்புத்திறன் ஒரே திசையில் அமைகிறது. இல்லை, ஃபால்ஸ். ஏன்? NH3ல தான் டுவர்ட்ஸ் ஒரே சைடு, NF3ல ஆப்போசிட் சைடில் லோன் பேர் ஒரு பக்கம் போகுது, இந்த F எல்லாம் ஒரு பக்கமாக எலக்ட்ரான் எடுக்குது, அதனால் ஃபால்ஸ். In NH3 as well as in NF3, the atomic dipole and the bond dipole are in the same direction. தப்பு, false. ரெண்டாவது பாயிண்ட். NH3 அணு இருமுனை திருப்புத்திறன் பிணைப்பு இருமுனை திருப்புத்திறனின் ஒரே திசையிலும் NF3 எதிரெதிர் திசையிலும் அமையும். இது ட்ரூ, கரெக்ட். In NH3, the atomic dipole and bond dipole are in the same direction, whereas NF3, these are in the opposite direction. Yes, true. NH3 மற்றும் NF3 அணு இருமுனை திருப்புத்திறன் மற்றும் பிணைப்பு திருப்புத்திறன் எதிரெதிர் திசையில் அமையும். irrelevant, false. In NH3 as well as in NF3, the atomic dipole and the bond dipole are in the opposite direction. False. சரியான ரீசன்ல NH3 அணு இருமுனை திருப்புத்திறன் பிணைப்பு இருமுனை திருப்புத்திறன் எதிரெதிர் திசையிலும் NF3 ஒரே திசையிலும் அமைகிறது. இது அப்படியே ஆப்போசிட்ல சொல்றாங்க, அதனால அது false. In NH3, the atomic dipole and bond dipole are in the opposite direction, whereas NF3, these are in the same direction. False. So, answer is second one.
ஸோ என்ன வழியே நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். எல்லா கான்செப்ட்டுமே எப்படின்னா வெரி சிம்பிளாகவும் சிம்பிள் கொஷின் வெரி சிம்பிள் கொஷினாக தான் கேட்டிருந்தாங்க. இந்த கான்செப்ட்லாம் நல்லா நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னம்னா வரக்கூடிய எக்ஸாமினேஷனில் எந்த டைப்பில் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சால்வ் பண்ணலாம். எல்லா கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணி கரெக்டான மார்க் வாங்கலாம். கான்செப்டை நல்லா தெளிவாக இருக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சிருந்தோம் அப்படின்னம்னா we will get the correct answer for the every question. Thank you.